வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேணும் என்ற நல்ல எண்ணத்திலே இன்று ஆவணி மாதத்து 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி ஞாயிறு என்கிற பொழுதே சூரிய பகவானை வழிபாடு செய்வது, பிரத்யக்ஷ தெய்வத்தை வழிபாடு செய்தால் உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கும் சக்தி உண்டு. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கி விடுமாம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்து கொள்ளலாம். இந்த ஆவணி ஞாயிறிலே ஒரு சிறப்பானது. எனவே ஆவணி ஞாயிறிலே சூரியனை வழிபட வேண்டும் என்று 10 மணிக்கு எழும்பி சூரியனை கும்பிட்டால் பலன் கிடைக்காது. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த 6 மணி 10 நிமிஷத்தில் இருந்து 6 மணி 28 30 நிமிஷத்துக்குள்ளே சூரியன் உதிக்கின்ற நேரம், அது 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வருவார். அந்த நேரத்திலே தரிசனம், சூரியனை யாரெல்லாம் ஆசாரத்தோடு தரிசனம் செய்கின்றார்களோ அந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற செந்நிறத்திலான வட்ட வடிவ ஒளி, அதிலிருந்து வருகின்ற கதிர், அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது உடம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு நோய்கள், எலும்பு நோய்கள் இவையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதை நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் கணக்கெடுக்க மாட்டோம். 8 மணிக்கு பிறகு எழும்பி சூரியனை பார்க்குறதுல பலன் கிடைக்காது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்றார் அபிராமிப்பட்டார். உதிக்கின்ற செங்கதிர், அந்த உதிக்கின்ற பொழுதுதான் சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்வீச்சுகள் எங்களுடைய உடம்பிலே பட்டால் இரத்தத்தை சுற்றி பண்ணும், எலும்புகளுக்கு நல்ல வலிவை கொடுக்கும், நரம்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் என்பதையெல்லாம் முன்னுரைந்தார். இந்த ஆவணி ஞாயிறு என்று இந்த ஜேஷ்ட அஷ்டமி நவமியும் சேர்ந்திருக்கின்ற நாள். வேறு சுபகாரியங்களை செய்ய முடியாது. இறை வழிபாடுகள், சூரிய வழிபாடுகள் இவற்றையெல்லாம் நாம் செய்து இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை, சரி இதுதான் முடியலையா, கடைசி ஞாயிற்றுக்கிழமையாவது. இம்முறை 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ஆவணி மாதத்திலே வருகிறது. இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. அப்பொழுதாவது நாம் இந்த நேரத்தோடு எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய தரிசனம் செய்து சூரியனுக்கு முத்தத்திலே சாணியினாலே மெழுகி கோலமிட்டு கும்பம் வைத்து நிறகுடம் அழகாக வைத்து அங்கே பொங்கல் பானை வைத்து பொங்கல் செய்து வழிபாடு செய்யலாம். நாங்கள் தை மாதப்பிறப்பிலே எவ்வாறு சூரியனுக்கு பொங்கல் செய்கிறோமோ அதுபோல் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனுக்கு பொங்கல் வழிபாடு செய்கின்றவர்களுக்கும் எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அந்த சூரிய பகவானுக்கு உரியது இந்த ஆவணி மாதத்து ஞாயிறு அதிக சக்தி கொண்டவராக இருப்பார். எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனுக்கு பொங்கல் பொங்கி 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பொங்கல் பொங்கியாகணும். சூரியனுக்கு படைத்து பிரார்த்தனை செய்தாலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் நீங்குகின்றதற்கும் உடல் ரீதியான ரோகங்களை போக்குவதற்கும் நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களெல்லாம் இந்த
ஞாயிற்றுக்கிழமைகளே இன்னும் 2 ஆவணி ஞாயிறுகள் இருக்கிறது. இன்று 3வது ஞாயிறு, 4வது ஆவணி ஞாயிறு, 5வது ஆவணி ஞாயிறு, இன்னும் 2 ஞாயிறுகள் இருக்கிறது. பொங்கல் வழிபாடு செய்யலாம். சூரிய பகவானை பிரத்யட்சமாக பொங்கல் தான் செய்ய முடியும். 4 பூ எடுத்து சுத்தமான தண்ணீரில் கழுவி அந்த பூவின் தண்ணீரையும் சூரியனுக்கு கொடுத்து பிரார்த்தனை செய்தாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அந்த சூரியனுடைய கதிர்கள், அந்த செங்கதிர் தோன்றுகிற பொழுது உடம்பிலே படுகின்ற பொழுது இரத்தத்தை சுத்தி பண்ணும், உடம்பை சுத்தி பண்ணும், நரம்பை சுத்தி பண்ணும், எலும்பை சுத்தி பண்ணும், வலுவை கொடுக்கும் என்கிற நல்ல நம்பிக்கையோடு நாமும் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் இவ்வாறு வழிபாடுகள் செய்து கொண்டு பொங்கல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஏதாவது ஒரு நாளிலே அல்லது கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தால் எல்லா தோஷங்களும், கூடுதலாக இந்த இரத்த சம்பந்தத்தோடு கூடிய நோய்கள் உள்ளவர்களெல்லாம் அந்த நோய்களெல்லாம் தீர்க்கிற சக்தி இந்த ஆவணி ஞாயிறிலே சூரிய பகவானுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. அதுவும் நமக்கு முடியலையா, ஆலயங்களிலே சூரிய பகவானுக்கு ஒரு 9 குடம் தண்ணீர் கோவிலே சொல்லி அபிஷேகம் செய்வித்து சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு மலரால் அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா நலங்களும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். தீனர்கள் தங்களுடைய 10 பருவத்திலே இருந்து அவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி கனவுகள் காண்கின்ற ஒரு வாழ்க்கையின் முக்கிய கட்டமாக அமைகின்றது. இந்த இளையவர்கள் கனவுகள் காண்பார்கள் என்று சொல்லுவது தம்முடைய எதிர்காலத்தை எப்படி அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள், பார்க்கின்றார்கள், தாங்கள் எப்படி வாழ வேண்டும், எத்தகைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அதற்காக தாங்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்று கனவுகள் காண்பது நல்லது. we must dream என்று சொல்வார்கள். நாங்கள் கனவுகள் காண வேண்டும். எதிர்காலம் பற்றி தனித்தும் இளையவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி ஒரு இளையவர் ஆண்டவர் இயேசு ஒரு குருவாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக கருதுகின்றவர் நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இயேசு கூறுகின்றார், சுலபமான அல்லது தெளிவான வழிமுறை இருக்கின்றது. கட்டளைகள் உமக்கு தெரியுமே. 10 கட்டளை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அடிப்படை கட்டளைகளாகும். இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அந்த இளையவன் சொன்னான், நான் சிறு வயதிலே இருந்தே இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்றேன். இந்த யூத சமயத்திலே கட்டளைகளை அனுசரித்தால் அவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஏனென்றால் இந்த கட்டளைகள் எல்லாம் இறைவன் கொடுத்த கட்டளைகள். ஆனால் இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு, நீ இளம் வயதிலே சிறு பருவத்திலே இருந்தே கட்டளைகளை அனுசரிக்கிற ஒரு நல்ல மனிதன், எல்லோரும் அவரை மதிக்கத்தக்க நல்லவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒழுக்க வாழ்வு, அவருடைய நடத்தை, அவருடைய பண்பான வாழ்வு மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கின்றது. அவருக்கும் அது திருப்தியை தந்திருக்கின்றது. அவருடைய கனவு இன்னும் நான் உயர வேண்டும், வளர வேண்டும், என்னுடைய எதிர்காலம் இன்னும் மிளிர வேண்டும் என்ற அந்த நோக்கோடு கேட்கின்ற பொழுது இந்த கட்டளைகள் மட்டும் எங்களுக்கு போதாது. இந்த கட்டளைகள் இதை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு இந்த இளையவரை கூர்ந்து பார்த்து அன்பொழுக நோக்கினார் என்று சொல்லுகிறார். அவர் கூர்ந்து பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு கரிசனை கொண்டு உண்மையாகவே அவன் தேடுகின்றான். தன்னுடைய எதிர்காலத்தை சுபூட்சமாக்க, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, அதி உன்னத எங்களுடைய வாழ்க்கையினுடைய கதியாக இருக்க வேண்டியது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாளை மட்டுமல்ல, நாளையையும் கடந்த அந்த நிரந்தரமான
வாழ்வு, நிலை வாழ்வு, இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற இந்த வாழ்வை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள நீ உன்னிடம் இருக்கின்றவற்றை விற்று இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடு என்று இயேசு சொன்னதும் இந்த இளையவர் முகவாட்டத்தோடு சென்றார், மன வருத்தத்தோடு சென்றார். தன்னால் அது முடியாது என்று சென்றார் என்று நான் செய்தி கூறுகின்றது. ஆகையினாலே அன்பர்களே, நாங்கள் கட்டளைகளின்படி வாழ்ந்து ஒரு கட்டுப்பாடான மனிதர்களாக வாழ்வது சிறப்பானது, சால பொருத்தமானது. அதைத்தான் இந்த சமூகம், எங்களுடைய வழிகாட்டிகள் எதிர்பார்ப்பது. ஆனால் எங்களுடைய வருங்கால அந்த கனவுகள் நனவாகுவதற்கு நான் எதை பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்பது மட்டுமல்ல, அறிவை பெற்றுக்கொள்ளுகின்றேன், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்லதொரு குடும்பத்தை அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற அதே வேளையிலே நாங்கள் எவற்றை கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த பெரிய மனம் எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் நிலை வாழ்வினுடைய பாதையிலே செல்லுகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனப்பான்மை, அறிவை பெற்றுக்கொண்டால் அந்த அறிவை மீண்டும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இறைவன் எங்களுக்கு அருளை தருகின்றார், நன்மைத்தனங்களை தருகின்றார். ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடைகளை தருகின்றார், ஆற்றல்களை தருகின்றார். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இதுதான் உண்மையான உருவாக்கமாகும். நாங்கள் கல்வி அறிவிலே வளர்கின்றோம் என்றால் நான் அந்த கல்வி அறிவை நான் பகிர்ந்து கொடுப்பதற்குரிய மனநிலையையும் வளர்க்க வேண்டும். ஒருவர் வைத்தியராக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஒரு வைத்தியராக வந்து பணம் உழைக்க வேண்டும் என்று மட்டும் அவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் வளரவில்லை. அவர் அந்த சேவையை புரிவதற்காக நான் அதை வருகின்றேன். சில சிறுவர்களை நாங்கள் கேட்டால் நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக இந்த ஓலெவல் ஏலெவல் பரீட்சையின் பின்பு நல்லா தேர்வு செய்ய தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நாங்கள் அவர்களை கேள்வி கேட்கின்ற பொழுது, நான் இன்னவாக வந்து நான் இப்படி சேவை செய்ய போகின்றேன் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய வளர்ச்சியிலே உண்மையான நேரிய பாதையை கண்டுகொண்டார்கள் என்பது பொருள். அதனாலே வருங்காலம் என்று நாங்கள் கனவுகள் காணுகின்ற பொழுது, வருங்காலத்துக்கான திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது நாங்கள் இவற்றை பெற்று நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். இந்த சமூகத்தை நாங்கள் வளம்படுத்த விரும்புகின்றோம். என்னிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க விரும்புகின்றோம். நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே, திரு அவையினுடைய வளர்ச்சியிலே நன்மைகளை ஈட்ட விரும்புகின்றோம், பணி செய்ய விரும்புகின்றோம், கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த மனநிலையை எங்களுடைய ஆரம்பத்திலே இருந்தே, இந்த இளையவர் சிறு வயதிலே இருந்து இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற அதே வேகத்திலே அவர் தன்னை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆவலும் திறமையும் தாராள சிந்தையும் தியாக மனப்பான்மையும் உண்மையான அன்பும் அவருடைய உள்ளத்திலே தொடர்ந்தும் உருவாகின்ற பொழுதுதான் நாங்கள் நிலை வாழ்வின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருளை இறைவனிடம் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக,
வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான்தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலேயா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்க செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள்.
ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.